இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் பதிவு செய்யப்பட்ட சரக்கு விமானம் ஒன்று செவ்வாய்க்கிழமை திடீரென விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்ததாக அந்நாட்டு விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சார்ஜாவில் இருந்து கராச்சி நோக்கி புறப்பட்ட போயிங் 737 ரக சரக்கு விமானத்தில் 5 விமான பணியாளர்கள் இருந்தனர். இந்த வகை விமானத்தில் பொதுவாக சுமார் 23 டன் வரை சரக்குகளை ஏற்றி செல்ல முடியும். விமானம் கராச்சியை நெருங்கிய போது அதன் வழிகாட்டி அமைப்பில் கோளாறு இருப்பதாக விமான கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சில நிமிடங்களில் விமானத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் இந்த 27 ஆண்டுகள் பழமையான சரக்கு விமானம் கராச்சியின் தென்மேற்கு கடல் பகுதிகள் விழுந்திருக்கலாம் என்று விமான கண்காணிப்பு சேவையான பிளைட் ரேடர் 24 தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விமான போக்குவரத்து துறை விமானம் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. பல்வேறு அரசு அமைப்புகள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. கிடைத்துள்ள தகவலின்படி அந்த விமானத்தின் கடைசி சிக்னல் நேற்று இரவு 9:18 மணியளவில் பதிவாகியுள்ளது. அதன் பிறகு சுமார் 3 நிமிடங்களில் விமானம் வேகமாக கீழ்நோக்கி இறங்கியதாக ரேடார் தகவல்கள் காட்டுகின்றன. இறுதி சிக்னல் கராச்சியில் இருந்து சுமார் 287 கிலோமீட்டர் மேற்கு பகுதியில் இருந்து கிடைத்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் கடைசியாக 2020ஆம் ஆண்டு பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. அப்போது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளாகி 99 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் கராச்சி விமான நிலையத்தில் விமான பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்த பாகிஸ்தான் அரசு அண்மையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது. மேலும் லாகூரில் உள்ள அல்லாமா இக்பால் சர்வதேச விமான நிலையத்தை மேம்படுத்த 19.3 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் முதலீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது.